2023 எப்படி போச்சு? ரொம்ப மோசமாக போச்சு ப்ரோ. ரொம்ப அடி வாங்கினேன், லவ் பண்ணி ஏமாந்து போனேன். 2023 நல்லா போச்சு. 2024 இதோட நல்லா போகணும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். புதுசாக பார்க்குறவங்ககிட்ட அவ்வளோ சீக்கிரம் பேச மாட்டேன். இதுக்கப்புறம் பேசணும் அப்படிங்கிறது தான். விஜயகாந்த் இடத்துல மனசு ரொம்ப கஷ்டமாச்சு. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. 2024 யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்ல மாதிரியாக இருக்கணும். எப்படி சார், பொண்ணுன்னு கேட்டால் அவ்வளோ வச்சுக்கூடாது, அவள் தான். லவ் பண்ணக்கூடாது, ஒழுங்காக இருக்கணும். பொண்ணுங்களை பார்த்தோமா தலையை இது பண்ணணும். எனக்கு ஃபெப் மேரேஜ். ஸோ அதுதான் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வருஷத்தில் ஒரு என்கேஜ்மெண்ட் நடந்தது ஒரு பெரிய விஷயம். 3 வருஷமாக லவ் பண்ண அந்த பொண்ணு இன்னொருத்தனை 5 வருஷமாக லவ் பண்ணியிருந்து. 2023 ஃபுல்லாக ஆகும்னு போச்சு. 2024 ஆகிறதுக்கு முயற்சி பண்ணலாம். என்ன ஆகிறதுக்கு முயற்சி பண்ணலாம்? மேரேஜ் ஒரு அப்பா ஆகிறதுக்கு முயற்சி பண்ணலாம். கல்யாணத்துக்கு எனக்கு கல்யாணம் ஆகிட்டு இப்போ 2 குழந்தைங்களாம் இருக்காங்க. அவங்க கூட இப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே கிடையாது. அந்த கல்யாணம் 2 வருஷம் மட்டும் நல்லா இருந்தது. இப்போ என்னமோ பசங்க இதை பாருங்க, யாருன்னே தெரியல, வந்தால் அப்புறம் சுற்றிக்கிட்டு இருக்கேன். இதை வந்து மாற்றிட்டு குடும்பத்தோட ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான். குட் அண்ட் பேட் எல்லாமே இருந்தது. ஸோ நல்ல விஷயத்தை மட்டும் எடுத்துப்போம், கெட்ட விஷயத்த மறந்துடணும். ஸோ இந்த வருஷத்தோட நம்ம என்ன நல்லது நடந்து அதை மட்டும் நினச்சி பார்க்கணும். கெட்ட விஷயத்த எதனால் நடந்துன்னு நினச்சி பார்த்து அதை தவிர்க்கணும். நான் மாற்றிக்கணும் அடிக்கடி நிறுத்துறங்கிற பேரில் இதெல்லாம் பொது மேடையில் பேசக்கூடாது. சரி, சொல்கிறாப்புல கேட்டுக்கிறேன், அதை நிறுத்துறேன். ஃபுல்லாக நிறுத்த முடியாது ப்ரோ. அதாவது மாதத்துக்கு நான் அடிக்கிறது 2 குறைச்சிக்கிறேன், வேண்டாம், அதுதான் பண்ண முடியும். நோ சொல்லி பழகணும்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கும். முடியலன்னா நோ சொல்லி பழங்க. ஆமாம் இல்லை வள கொலை இல்லாமல் நோ சொல்லணும். முடியாது அப்படின்னு சொல்லி பழகணும். அது ஒரு ரெசல்யூஷனாக எடுக்கலான்னு இருக்கேன். இருக்கிற ஒரு சில பழக்கத்தையும் மாற்றிக்கணும். ஒரு சில பழக்கம்னா கோவப்படுவேன், நல்லா அன்பாக இருப்பேன், பட் சடனாக டக்குன்னு கோவம் வந்துடும். அந்த நம்ம முழுசாக அந்த அன்பு எல்லாமே அந்த ஒரு கோவத்தில் ஸ்பார்க்கில் போய்டும். அந்த ஒரு நிமிஷம் அந்த கில்ற ஒரு செகண்டில் போய்டும். அதை மாற்றிக்கணும். 2023 எப்படி போச்சு? எப்படி போச்சு? ரொம்ப மோசமாக போச்சு ப்ரோ. ரொம்ப அடி வாங்கினேன், பல்பு வாங்கினேன், ஸ்வீட் வாங்கினேன், நிறையா ஸ்வீட் அடித்தாங்க, லவ் பண்ணி ஏமாந்து போனேன். அதான் இப்படி தான் போச்சு. 2024 எப்படி போகணும்னு நினைக்கிறீங்க? 2024 அது எப்படி போவோம்? இது எப்படி இந்த வருஷம் எப்படி போச்சுன்னா அடுத்த வருஷம் எப்படி போவோம்? மொக்கையாக தான் போவோமே. 2023 வந்து ஏன் பிரேக்கப் ஆயிடுச்சு? அந்த லவ் வந்து எத்தனை வருஷம் லவ்? அது அதான் அதேதான் லவ் பண்ண அந்த பொண்ணு மிஸ்டேக்கா இன்னொருத்த கூட போயிடுச்சு, அவ்வளோதான். 3 வருஷமா லவ் பண்ண அந்த பொண்ணு இன்னொருத்தனை 5 வருஷமா லவ் பண்ணிது. அதுக்கு முன்னாடி 5 வருஷமா லவ் பண்ணிது என்ன ஓட்டின்னு. எனக்கும் ஸ்வீட் அடிச்சுன்னு அவங்க கூடயும் பேசின்னு அப்படியே போச்சு லவ். அந்த அளவுக்கு தெரியாத அளவுக்கு நீங்க லவ் பண்ணீங்க 3 வருஷமா? ஆமா, அது தெரியாதுன்னு அப்படியே அதான் படத்துல வர மாதிரி கிளைமேக்ஸ் எல்லாம் போட்டு தான் தரமா ஓட்டினா என்ன வச்சுக்கிட்டானா இது லவ் பண்ணி. அந்த லவ்ல வந்து உங்களால மீன் வர முடிஞ்சதா இல்லைங்க? அசால்ட்டா வந்துட்டோம் ப்ரோ. அவ தட்டி விட்டு போயிட்டான். அதெல்லாம் இல்லை. 2 நாள் அழுதுருப்பேன். 3 இவளுக்குலாம் எதுக்கு அழுவணும், இவ இப்படி பண்ணிட்டு போனேன், நம்ம அழுவணும் அப்படின்னு தான் ஜாலியாக போச்சு. 2024 வந்து என்ன ரெசல்யூஷன் நீங்க எடுக்க நினைக்கிறீங்க? என்ன ரெசல்யூஷனு? கையடி கூடான்னு போடு. ஏண்டா எப்படி அதான் 2 நாளைக்கு ஒரு தடவை குளிப்பேன், குளிக்கணும். அதுதான் டெய்லியும் குளிக்கணும், அதான் ப்ரோ. அப்புறம் என்ன அதேதான் ப்ரோ, அதான் கரெக்டாக குளிக்கணும். அப்புறம் என்ன காலேஜ் ஒழுங்கா போகணும். லவ் பண்ணக்கூடாது, ஒழுங்கா இருக்கணும். பொண்ணுங்களை பார்த்தோமா தலையை இது போயிடணும். 24 வந்து லவ் பண்ணாம அப்படியே போயிடுவீங்க? அப்படியே தான் போயிடணும் ப்ரோ. வாய்ப்பே இல்லை, வாய்ப்பு இல்லை. வர 24 வந்து கல்யாணம் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? எனக்குலாம் வாய்ப்பே இல்லை. எனக்குலாம் கல்யாணன்ற பேச்சே கிடையாது. கல்யாணமே பண்ணிக்கூடாது இந்த காலத்து பொண்ணுங்கள. எதை நோக்கி போகுதுன்னே தெரியல ப்ரோ. நாங்கள் அதை நோக்கி அப்படியே போய்கிட்டு இருக்கோம். 2024க்கு ஹாப்பி நியூ இயர். 2024 வந்து எந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு? நான் வந்து இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நிறைய இழப்புகள் நம்ம பார்த்த மாதிரி இருக்குது. அடுத்த வருஷமாக நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பர்சனலாக உங்களுக்குள்ள என்ன விஷயம்லாம் மாற்றம் நடந்தது, இல்லை இந்த விஷயம்லாம் நல்லா தான் நடந்தது? பர்சனலாக என்னென்னா நான் நிறைய மாறிட்டேன். எனக்கு கல்யாணம் ஆகிட்டு இப்போ 2 குழந்தைங்களாம் இருக்காங்க. அவங்க கூட இப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே கிடையாது. அந்த கல்யாணம் 2 வருஷம் மட்டும் நல்லா இருந்தது. இப்போ என்னமோ பசங்க இதை பாருங்க, யாருன்னே தெரியல, வந்தால் அப்புறம் சுற்றிக்கிட்டு இருக்கேன். இதை வந்து மாற்றிட்டு குடும்பத்தோட ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான். கல்யாணத்துக்கு அப்புறமா குடும்பத்தோட கொஞ்சம் சந்தோஷமாக வந்து இந்த வருஷம் இருந்துங்க. அதான் கல்யாணம் 2 வருஷம் நல்லா இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து சும்மா பசங்களோட சுற்றுறதா மாறிடுச்சு. அதை மாற்றிட்டு கொஞ்சம் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். வேலைக்கு வந்து இப்போ எதுவும் ஜாப் வந்து போகிறது இல்லைங்களா, இல்லை ஃப்ரெண்ட்ஸோட தான் சுற்றுறீங்க? இல்லை, நான் ஜாப்பில் தான் இருக்கோம். என் டீம்மேட் தான். அது சும்மா சுற்றிக்கிட்டு இருக்கோம். சண்டே அன்னைக்கு சொல்லிட்டு வியாழக்கிட்டு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கோம். உங்கள்கிட்ட இந்த விஷயம் வந்து நான் மாற்றினேன், எந்த விஷயம் நீங்கள் மாற்றின்னு நினைக்கிறீங்க? என்னங்களாங்க நான் மாற்றிக்கணும்? அடிக்கடி நிறுத்துறங்கிற பேரில் இதெல்லாம் பொது மேடையில் பேசக்கூடாது. சரி,
சொல்கிறாப்புல கேட்டுக்கிறேன் அதை நிறுத்துறேன். குறைச்சின்னு நினைக்கிறீங்களா இல்லை ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணி ஃபுல்லாலாம் நிறுத்த முடியாது ப்ரோ. அதாவது மாதத்துக்கு நான் அடிக்கிறது 2 குறைச்சிக்கிறேன் வேண்டாம், அதுதான் பண்ண முடியும். அதுதான் உங்ககிட்ட கட்ட விஷயத்தில் ஆமாம், வேறு எதுவும் இல்லை. சரி, எனக்கு என்ன சொல்கிறது, 2023 நல்லா போச்சு, 2024 இதோட நல்லா போகணும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. உங்களுக்குள்ள நல்ல விஷயம் இல்லை கெட்ட விஷயம் இந்த 2023 நல்ல விஷயம் இல்லை. புதுசாக பார்க்குறவங்ககிட்ட அவ்வளோ சீக்கிரம் பேச மாட்டேன், இதுக்கப்புறம் பேசணும் அப்படிங்கிறது தான். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. மற்றபடினா நல்ல விஷயம் கெட்ட விஷயம் இல்லை, அவ்வளோதான், வேறு எதுவும் சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. 2024 நீங்கள் மாற்றின்னு நினைக்கிற விஷயம் உங்களுக்குள்ள என்ன விஷயம்? 2024 மாற்றிக்கணும்னா என்ன, எல்லாருமே சொல்கிறது காஸ்டியூம் ட்ரெஸ்ஸிங் இதெல்லாம் மாற்றிக்கோ அப்படிம்பாங்க. அதுதான் கொஞ்சம் ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கேன், பார்ப்போம். அதுக்கப்புறம் ஜிம்முக்கு போகலான்ட்டு அப்பப்போ தோணும், ஆனால் அது வந்து இன்ன வரைக்கும் முயற்சி பண்ணதே கிடையாது நான். அதனால் அதை ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கேன், ஆனால் ஆகுமா என்னன்னு தெரில. மற்றபடி எதுவும் இல்லை. இந்த வருஷம் மேரேஜ் ஆயிடுச்சுல உங்களுக்கு? அது இந்த வருஷத்தில் 2023 ஃபுல்லாக ஆகும்னு போச்சு, 2024 ஆகிறதுக்கு முயற்சி பண்ணலாம். என்ன ஆகிறதுக்கு முயற்சி பண்ணலாம்? மேரேஜ் ஆகி ஒரு அப்பா ஆகிறதுக்கு முயற்சி பண்ணலாம், மற்றபடி எதுவும் இல்லை. மேரேஜ் பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கோம், அது 2024 செட் ஆகுதான்னு பார்ப்போம். 2024 வந்து என்ன விஷயம் எடுக்க நினைக்கிறீங்க? நான் அதில் நல்லா டீசெண்டாக இருக்கணும் தெரியல, அதான் பார்க்கணும். இல்லை ரெசல்யூஷன் வேறு மாதிரி, இந்த விஷயம் நான் மாற்றி நான் நினைக்கிறேன், அது மாதிரி நான் எதுவாக நினைக்கிறேன். அதுவா அதனால பண்ண தப்பு தப்பு. ஃபேஷனாக இருக்கும் தெரியல, அவள் தான் தெரியல, ட்ரெண்டாக இருக்கணும். இல்லை இப்போ இந்த மாதிரி விஷயத்தை நான் வந்து மாற்றி நான் நினைக்கிறேன் அப்படின்னு எந்த விஷயத்தை மாற்றிப்பீங்க? இந்த ஒரு கெட்ட விஷயம் இருக்கு என்கிட்ட, அதை வந்து நான் மாற்றி நினைக்கிறேன். ரோட்ல போனா 10 பொண்ணு அந்த 10 பொண்ணுத்தையும் விடாம பாப்பான் இவன். எப்படிதம்மா பாபே பிங்க் எனக்கு ஒயிட் உனக்கு அப்படின்னு காஜி மூஞ்சி அதெல்லாம் தெரியல, அதனால தெரியல. ஜாலியாக கார் எடுத்துன்னு தெரியல, அதான் தெரியல ட்ரீமு. அது வந்து ட்ரீம். ஓகே, ஆமாம், நினைச்சேன் மாற்றினா எப்படி சார், பொண்ணும் கேட்டால் அவ்வளோ வச்சுக்கூடாது, அவள் தான் ஜாலியாக இருக்கும் தெரியல. ஃப்ரெண்டு கூட வச்சுன்னு அப்படி ஜாலியாக இருக்கணும். அட்டியில் போகிறோம்மா, நைட் ஆனால் ரவுண்ட் சுற்றுறோம்மா, அவள் தான் ஜாலியாக இருக்கணும். 2023 வந்து உங்களுக்கு எப்படி போச்சு? குட் அண்ட் பேட் எல்லாமே இருந்தது. ஸோ நல்ல விஷயத்த மட்டும் எடுத்துப்போம், கெட்ட விஷயத்த மறந்துடணும். ஸோ இந்த வருஷத்தோட நம்ம என்ன நல்லது நடந்து அதை மட்டும் நினச்சி பார்க்கணும். கெட்ட விஷயத்த எதனால் நடந்துன்னு நினச்சி பார்த்து அதை தவிர்க்கணும். இன்னொன்று ரெகுலேஷன் பார்த்திங்கன்னா, நம்ம நல்லா இருக்கோமா இல்லை நம்ம நல்லா இல்லையா, அதுக்கு நம்ம மட்டும் தான் காரணம். அடுத்தவங்களை காரணம் சொல்லக்கூடாது. நான் இப்படி அவங்க இப்படி இருந்தால் நான் இப்படி நல்லா இருந்திருப்பேன், அவங்களால நான் இல்லை அவங்க என் கூட இருந்தால் நான் அப்படி நல்லா இருந்திருப்பேன், அந்த ஒரு ரீசன் இருக்கக்கூடாது. விழுந்தாலும் நம்ம தான், எழுந்தாலும் நம்ம தான். ஸோ எல்லாத்துக்கும் நம்ம தான் காரணம். இப்போ இன்றைக்கி நான் ஏதோ ஒரு இருக்கேன்னா அது என்ன, நான் கரெக்டாக இருக்கிறேன்னு நான் இதோட இன்னும் நல்லா இருக்குன்னு நினச்சேன்னா அப்போ நான் இன்னும் ஒழிக்கணும். ஸோ அப்படி தான் நினச்சிடணும். நான் இல்லை எங்கள் அப்பா பெரிய பணக்கார கோடீஸ்வரர் இருந்தால் நான் கோடீஸ்வரன் இருப்பேன்லாம் இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் ஆகும். ஸோ இத்தனை வருஷமாக நான் 10 வருஷமாக ஒவ்வொரு நியூ ரிலேஷன்னா ஜிம்முக்கு போகணும் எடுப்பேன். பட் இது வரைக்கும் போகல. இந்த வருஷமாச்சு போகணும்னு நினைக்கிறேன். ஸோ வேறு ஏதாவது இந்த விஷயத்தை உங்களுக்குள்ளே நீங்கள் மாற்றினா எந்த விஷயத்தை மாற்றிக்கணும்? மாற்றிக்கணுன்னா நம்மளை பற்றி பின்னாடி பேசுகிறவங்க அவங்க பேசி தான் இருப்பாங்க. சப்போஸ் நம்மளுக்கு தெரிஞ்சாலும் அதை நான் போய் நம்மக்கிட்ட கேட்கக்கூடாது, கேட்டு மன வச்சல் எடுத்துக்கூடாது, அது நமக்கு தான் பேடு. சரி, நமக்கு முன்னாடி பேசுகிறவங்க பேசுகிறதுக்கு அவங்களுக்கு தைரியம் இல்லை, அதனால் அவளை பற்றி பின்னாடி பேசுகிறாங்க. ஸோ அதுவே ப்ரௌடாக எடுத்துக்க வேண்டியதான். நம்மளை பார்த்து பயப்படுறாங்கன்றதே நம்மளுக்கு ப்ரௌடு தான். ஸோ நம்மளை பற்றி பின்னாடி பேசுகிறவங்களை பற்றி யோசிக்கக்கூடாது. அது மாதிரி யார் சொல்கிறதே காதல் வாங்கக்கூடாது. ஸ்ட்ரெயிட்டாக நமக்குள்ளே யாரா பேசுகிறாங்களா அவங்கள மட்டும் எடுத்துணும். இவங்க அப்படி சொன்னாங்கன்றதை காதல் வாங்கினா நம்ம லைஃப் போயிடும். ஸோ இதை வந்து நான் கற்றுக்கினது, இனிமேல் அதை நான் ஃபாலோ பண்ணலான்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்தை எனக்குள்ளே நான் வந்து நான் மாற்றின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி மாற்றிக்கணும்னு நினைக்கிறதுனா கெட்ட பழக்கம் எனக்கு இல்லை. எதுவுமே இருக்கிற ஒரு சில பழக்கத்தையும் மாற்றிக்கணும். ஒரு சில பழக்கம்னா கோவப்படுவேன், நல்லா அன்பாக இருப்பேன், பட் சடனாக டக்குன்னு கோவம் வந்துடும். அந்த நம்ம முழுசாக அந்த அன்பு எல்லாமே அந்த ஒரு கோவத்தில் ஸ்பார்க்கில் போய்டும். அந்த ஒரு நிமிஷம் அந்த கில்ற ஒரு செகண்டில் போய்டும். அதை மாற்றிக்கணும். நம்ம நடிக்க தெரியாது, அதனால் என்ன பண்ணால் அந்த ஆட்கோர் அந்த கோவத்தை காட்டுருவோம். நம்ம இவங்க தானே. அது என்னென்னா நம்ம 1000 விஷயம் நல்லது பண்ணியிருப்போம், அந்த ஒரு விஷயம் கோவப்படுறதால தப்பாக போய்டும் ஃபுல்லாக. ஸோ அதை மாற்றிக்கணும். நம்மளை மாற்றிக்கூடாது, நம்ம விஷயம் கரெக்டாக இருக்கணும். ஸோ அது அவங்களுக்கு பிடிக்கலன்னா அது பண்ணக்கூடாது, அவ்வளோதான். 24 வந்து என்ன நியூ ரெசல்யூஷன் எடுக்க போகிறீங்க? ரெசல்யூஷன்லாம் இல்லைங்க, எல்லா ஒருத்தவங்க எடுக்கிறதெல்லாம் பண்ணிட்டா இருக்கும். என்ன ஒன்று நோ சொல்லி பழகணும்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் முடியலன்னா நோ சொல்லி பழங்க. ஆமாம் இல்லை கொலை இல்லாமல் நோ சொல்லணும்.
முடியும் முடியாது அப்படின்னு சொல்லி பழகணும். அது ஒரு ரெசல்யூஷனாக எடுக்கலான்னு இருக்கேன். எந்த விஷயத்துக்கு வந்து எஸ் நோ சொல்லுங்கள்? உங்களுக்கு செட் ஆகலாம் நோ சொல்லுங்க, அவ்வளோதான். செட் ஆச்சுன்னா எஸ், செட் ஆகலாம் நோ. இது லவ்வில் சொல்கிறீங்களா? எல்லாத்துக்கும் லவ்ன்றதுலாம் கிடையாது, பொதுவாக எல்லாத்துக்குமே செட் ஆகும். அது இதுதான் அதுதான் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், ஒர்க்குன்னு இருக்கலாம், கொலீக்ஸ் இருக்கலாம், எல்லாத்துலேயுமே இருக்கலாம். உங்களால் ஒரு இடத்துல பண்ண முடியல, உங்களுக்கு செட் ஆகலை, உங்கள் பீஸ் டிஸ்டர்ப் ஆகுதுன்னா நோ. நோ. இந்த விஷயத்தை நான் மாற்றினா எந்த விஷயத்தை நீங்கள் மாற்றி நினைக்கிறீங்க வர வருஷத்தில்? மாற்றத்துக்குலாம் எதுவும் இல்லைங்க, நல்லா தான் போயிட்டுருக்கு. எந்த வித கெட்ட விளக்கமும் இல்லை. இந்த விஷயத்தை நான் மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன், இல்லை இதை நான் இம்ப்ரூவ் பண்ணி நான் நினைக்கிறேன், அந்த மாதிரி எதனா இருக்குங்க? இல்லை, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, நார்மலாக தான் போகுது, ஜாலியாக தான் இருக்கேன். ரெசல்யூஷனா ஹெல்த்தை ஒழுங்காக பார்த்துக்கணும், நம்மளோட பாடி ஒழுங்காக பார்த்துக்கணும், அவ்வளோதான். இப்போ ஃபிசிக்கோ சரி, நம்ம ஹெல்த் கண்டிஷன்ஸ் அது மட்டும் ஒழுங்காக பார்த்துட்டா போதும். மற்றபடி ஜிம்முக்கு இப்போ போயின்னு இருக்கீங்களா இல்லை இனிமேல் தான் போகணுங்களா? ஜிம்மு போகிறத பற்றியே நான் சொல்லலை, நார்மல் ஜென்ரல் ரொட்டீனே நம்ம ஃபுட் இன்டேக்கு எதுவாக இருந்தாலும் அதே ஒழுங்காக பார்த்துக்கணுன்றது தான் இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங். அதை நான் ஜிம்மு மீன் பண்ணவே கிடையாது. ரெசல்யூஷன் ஜிம்மு ஜாயின் பண்ணுறது அதையும் நான் சொல்ல வரல. நார்மல் ஃபுட் இன்டேக்லேருந்தே அதை நம்ம கொஞ்சம் டீசெண்டான ஒரு ரொட்டீனை வச்சுக்கிட்டா அதுவே போதும் தான். அதுதான் என்னோடது சொல்கிறேன். இந்த விஷயத்தை நான் மாற்றினா எந்த விஷயத்தை மாற்றினா நினைக்கிறேன்? மாற்றிக்கிறதுன்னு எதுவும் கிடையாது. மேபி கோவப்படுறது கம்மி பண்ணணும்னு இருக்கலாம், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. மேபி யாருன்னா அது நான் யாருன்னா ஹர்ட் பண்ணியிருந்தேன்னா அவங்களுக்கு சாரி சொல்லணும், அதுதான். தட்ஸ் இட். அதுக்கு தவிர்த்து வேறு எதுவும் கிடையாது. ஸோ 2023 உங்களுக்கு எப்படி போச்சு? 23 அதுக்கு முன்னாடி எப்படி போச்சு அதே மாதிரி சர்ன்னு போயிடுச்சு, அவ்வளோதான். மற்றபடி எதுவும் ஒரு பாசிட்டிவான விஷயம், நெகட்டிவான விஷயம், இந்த விஷயம் நல்லா தான் இருந்தது, இது வந்து ஓரளவுக்கு ஓகே, இந்த மாதிரி நடந்தது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தலாம் அந்த மாதிரி இல்லை. பாசிட்டிவ் நெகட்டிவ்னு அப்படி எதுவும் பார்க்குற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. பட் அப்படி பார்த்தா ஒரு நல்ல விஷயம் எல்லா வருஷத்துலேயும் நடக்கும், எல்லா நெகட்டிவும் நடக்கும். ஸோ எல்லாமே நம்ம பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போக வேண்டியது தான் நம்ம அதில் மோட்டிவேட் எடுத்துக்கணும், மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. அண்டு எனக்கு ஃபெப் மேரேஜ், ஸோ அதுதான் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வருஷத்தில் ஒரு என்கேஜ்மெண்ட் நடந்தது தான் ஒரு பெரிய விஷயம், மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. வர வருஷத்தில் அப்போ மேரேஜ் தான் வந்து ஒரு நல்ல விஷயமா நடக்க போகுது. ஆமாம் ஆமாம். மற்றபடி எக்ஸைட்டட் ஃபார் வாட் 24 hours, தட்ஸ் இட். 2023 உங்களுக்கு எப்படி போச்சுங்க? 2023 சூப்பராக போணுச்சு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இனிமேல் நல்லா தான் போயின்னு இருந்துச்சு. ஆனால் லாஸ்ட்டில் ஒரு இறப்பு வந்து விஜயகாந்த் இடத்துல மனசு ரொம்ப கஷ்டமாச்சு. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. 2024 யாருக்கும் எந்த பிரச்சனை இல்லாமல் நல்ல மாதிரியாக இருக்கணும், வேறு ஒன்றும் கிடையாது. உங்களுக்குள்ள விஷயத்தை எதாவது மாற்றினா எதாவது மாற்றினா 24 இல்லை, எல்லாமே நல்ல மாதிரியாக இருந்தால் சரி தான் நம்ம நாட்டு மக்களுக்கு. 2024 பிறகுற எலெக்ஷனில் நல்ல மாதிரியாக இருக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. எந்த கெட்ட பழக்கம் கிடையாது. 2023 வந்து எப்படி போச்சு ப்ரோ? ஏதோ போகுது ப்ரோ. 12th வேறு என்ன எதிர்பார்க்குறீங்க? ஏதோ அது பாட்டுக்கு போயிட்டுருக்கு. ஆனால் எது பண்ணுறேன்னு இல்லை, சத்தியமாக இந்த ரெசல்யூஷன் மட்டும் எடுக்கக்கூடாது ப்ரோ. நான் 2024 என்ன ரெசல்யூஷன் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? ரெசல்யூஷனே எந்த ரெசல்யூஷன் எடுக்கக்கூடாது, அது பாட்டுக்கு போட்டோம் ப்ரோ, அவ்வளோதான். ஏன்னா ரெசல்யூஷன் எடுத்தால் அது பாதி பேர் கீப்பப் பண்ண மாட்டாங்க. அதனால் எனக்குள்ள எதுவுமே இல்லை ப்ரோ. நானே லூஸ் மாதிரி சுற்றிட்டு இருக்கேன். நீங்கள் கூப்பிட்டு இந்த விஷயத்தை எனக்குள்ள நான் மாற்றினேன் எதோ மாற்றி நினைக்கிறேன். எனக்குள்ளேயா ப்ரோ? இதோ இவங்களோட சுற்றுறது ப்ரோ. இப்போ படிக்கிறீங்கன்னா நீங்கள் இப்போ ஸ்கூல் படிக்கிறீங்களா? ஸோ இப்போ வந்து படிப்பீங்களா? இப்போ இந்த விஷயத்தில் வந்து இன்னும் கொஞ்சம் மார்க் எடுக்கணும், இல்லை இவ்வளோ நான் வந்து இப்போ கொஞ்சம் படிக்கிறது இல்லை, எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணி அந்த மாதிரி விஷயத்தில் ப்ரோ நான் சுத்தமாகவே படிக்கிறதில்ல. ஸோ கொஞ்சம் படித்தா நல்லாயிருக்கும் ப்ரோ, அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டு, என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டு நல்ல காலேஜ் வேறு எதுவும் இல்லை. அதை வந்து ரெசல்யூஷன் எடுத்து படிக்கிறேன்னு நினைக்கிறேன். அப்படியே ரெசல்யூஷன் சொல்ல முடியாது, படிக்கணும், எக்ஸாம் எடுத்து படிக்கணும், அவ்வளோதான் ப்ரோ. எஸ் சார், தேங்க்யூ. 2023 நல்லா தான் போச்சு. பட் 2024 we can try to be a little better. Obviously like மேஜர் கே சூர்யா மாதிரி we had to build a body and all. அதான் ரெசல்யூஷன், வேறு எதுவும் கிடையாது. நல்ல லைஃப் இருந்தால் போதும், அவ்வளோதான். இந்த விஷயத்தை எனக்குள்ள நான் மாற்றினேன் நினைக்கிறேன். அவர் சொன்ன மாதிரி இவங்க சுத்தது தான், வேறு எதுவும் பெருசாக மாற்றணும் அவசியம் கிடையாது. எல்லாமே விஷயம் எனக்குள்ள இருக்குது. இந்த கெட்ட விஷயத்தை நான் மாற்றினேன் அந்த மாதிரி எதனா இருக்குது. இந்த பழக்கத்தை நம்ம எப்பவுமே நல்ல பையன் தான், அப்படியே கண்டினியூ பண்ணால் நல்லா இருக்கும், அவ்வளோதான். இது வரைக்கும் நல்லா போயிட்டு இருக்கு, அப்படியே கண்டினியூ ஆனால் நல்லா இருக்கும். தேங்க்யூ. எடுங்கண்ணா, என்னதான் நீங்கள் 2024 என்ன ரெசல்யூஷன்? be a better person first of all, which I am not right now. இப்போதைக்கு நல்ல பையனா இல்லைங்களா? நல்ல பையனா ethically speaking yes, but actions no, you know. Well, I will see. ஏதோ போயிட்டு இருக்கு ப்ரோ. அதெல்லாம் you start questioning it, you'll start questioning your life. Nothing much. I have nothing much going for 2024. இந்த பழக்கத்தை நான் மாற்றிக்கணும்னு நினைக்கிறீங்க வர வருஷத்தில்? என்ன மாற்றி நினைக்கிறேன்? என்ன மாற்றணுமா? ஒன்றும் மாற்றுறதுக்கு ஒன்றும் ஸ்பெசிஃபிக்காக. I think everything is going pretty fine, to be honest. 2023 இந்த வாட்டி கொஞ்சம் மோசமாக தான் போச்சு. நிறைய இழப்புகள் கொஞ்சம் நம்ம பார்த்துட்டோம்.
பெரிய பெரிய தலைவருங்க, ரெண்டாவது நம்ம விஜயகாந்த் அவர்கள். அப்புறம் கொஞ்சம் புது விஷயமாக கொஞ்சம் மாற்றிக்கலான்னு இருக்கிறோம். உங்களுக்கு வந்து 2023 வந்து எப்படி மாதிரி சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. 2023 இது. இப்போ 2024 கொஞ்சம் நல்லபடியாக பிறந்தா அது கொஞ்சம் இதாக இருக்கும். இது ரொம்ப கஷ்டப்பட்டோம் இந்த வாட்டி. 2003 ஃப்ளட்டு, தண்ணி, வீடுலாம் ரொம்ப கொஞ்சம் இதாகிடுச்சு. பல்லாவரம் ஏரியாலாம் ரொம்ப இதாகிடுச்சு. அதனால் வந்து கொஞ்சம் நிறைய லாஸ் ஆகிடுச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் ஆட்டோ தான் ஓட்டுறேன், அதனால் ரொம்ப லாஸு. மற்றபடி இந்த வாட்டி 2004னா கூட கொஞ்சம் நல்லபடியாக இருந்தா. 2024 வந்து வேறு எதனா நீங்கள் அதாவது உங்களோட லைஃப்பில் வந்து இந்த விஷயத்தில் வந்து நான் வந்து திரும்ப நான் எதனா ஒரு அது ஏர்னிங்ஸ் பண்ணுறது என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்களா? இப்போ இதில் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், இல்லைனா இன்னும் கொஞ்சம் நான் ஆட்டோ வந்து இப்போ சொந்தமாக வாங்கணும். இல்லை, ஆல்ரெடி வண்டி சொந்தமாக தான் இருக்குது எனக்கு. நான் மேற்கொண்டுன்னா ஒரு கார் வாங்கலான்னு இருக்கிறேன், ஒரு ஈகோ வேன் மாதிரி வாங்கலான்னு இருக்கிறேன். அதனால் வந்து முயற்சி இருக்குது, அதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரத்தில் வாங்கிடுவேன். 2023 நல்லபடியாக தான் போச்சு சார். ஆனால் இனிமேல் 2024 வந்து நல்லபடியாக தொழில் பண்ணணும், எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் வந்து நல்லபடியாக அமையணும் 2024. அதுக்கு உண்டான முயற்சி ஒவ்வொருத்தவங்களும் பண்ணணும். 2024 உங்களுக்கு வந்து எப்படி இருக்கணும்? 2024 எல்லாருக்குமே நல்லபடியாக அமையும், எல்லாம் வெற்றி பாதையாகவே இருக்கும். எல்லாம் அவங்கவுங்களுக்கு எது தொழில் பிடிச்சிருக்குதோ அந்த தொழிலை வச்சு முன்னேறிக்க வேண்டியது தான். புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன். புதுசாக வந்து இதுக்கு முன்னாடி ட்ராவல்ஸ் வச்சுருந்தேன். என் ட்ராவல்ஸ் வந்து போயிடுச்சு கொரோனாவில். மீண்டும் அதை ஆரம்பிக்கணும், அது நல்லபடியாக வெற்றி அடையணும் தான் கேட்குறேன். அதுக்கு ஏதாவது முயற்சி எடுத்தீங்களா? இப்போ 2024 முயற்சி எடுப்பேன், அதில் வெற்றியும் கிடைக்கும். 24 வருஷமாக வண்டி வச்சுருந்தேன், கொரோனாவில் வந்து வண்டி வாகனம் போயிடுச்சு. இனிமேல் அதை வந்து மீண்டும் ஆரம்பித்து வெற்றி அடையணும்.